ஓகே, ஸோ நம்ம இப்போ மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் லிட்டரலில் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மெத்தட்ஸ் இன் ஆப்ஜெக்ட் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் சில விஷயம் பேசுவோம். லெட் ஸ்டூடெண்ட் ஈக்குவலன் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் ஈக்குவலன் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ கால்குலேட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட் ஏஜ் அப்படின்னு ஒரு கொடுக்குறேன். கால்குலேட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கால்குலேட் ஏஜ் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்கலாம். கரெக்டாக? கால்குலேட் ஏஜ் அப்படின்றது ஒரு கீ, அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றக்கப்ப உங்களுக்கு தெரியும், நியூ டேட் ஆஃப் டாட் கெட் ஃபுல் இயர் மைனஸ் this dot dob date of birth அப்படின்னு சொல்லுங்க, get year. ஓகேவா? இதுதான் நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். console.log அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏஜ்ன்ற ஆப்ஜெக்ட்லாம் டிக்ளேர் பண்ணல, டைரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இங்கே student.dobj கொடுக்கணும். 1976 அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் வந்து student.calculateAge அப்படின்னு கால் பண்ணோன்னா I got the output. nan வருது. என்ன ப்ராப்ளம்? நம்பர் வருது. student.calculateAge தானே கொடுத்துருக்கோம். ஸோ let it be function டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். டேட் ஆஃப் பர்த் ஆக்சஸ் ஆகும் இல்லை இங்கே. கெட்டு மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகல. ரைட், குட். ஸோ 48 அப்படின்னு வந்திருக்கு. ஃபைன், தேங்க்யூ. ஓகே, 48 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஏஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீ, இது ஒரு ஃபங்க்ஷன், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக ஆக்ட் பண்ணுறோம். ஸோ இதை இன்னும் ஷார்ட் பண்ணலாம், மெத்தடை வந்து இன்னும் ஷார்ட் ஹேண்ட் பண்ணலாம். ஸோ கால்குலேட் ஏஜ்ன்றதான ஃபங்க்ஷன். ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன் ஆஃபே தேவையே கிடையாது. கால்குலேட் ஏஜ் அப்படின்றது தானே ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை. நான் இங்கே கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கே ஃபங்க்ஷனே தேவையில்லை. கால்குலேட் ஏஜ் கோலன் ஃபங்க்ஷன் ஆஃப்னு எழுதணும்ல. இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் இப்படி தான் எழுதியிருந்தோம், கோலன் ஃபங்க்ஷன் ஆஃப்னு எழுதியிருந்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஐ எலிமினேட் த என்டையர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு கால்குலேட் பி a கால்குலேட் ஏஜ், அதோ ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டே நான் எடுத்துட்டேன். ஃபங்க்ஷன்ற கீவேர்டு எடுத்துகிட்டு நான் ரன் பண்ணாலும் ஐ ஹாவ் த சேம் ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் செக் ஆஃப் கிளாரிட்டி நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1978ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46 அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வருது. ஸோ இந்த ஷார்ட் ஹேண்ட் இப்படி எழுத முடியும். ஷார்ட் ஹேண்டை வந்து இப்படி எழுத முடியும் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது த மெத்தட் இன்சைடு த ஆப்ஜெக்ட் லிட்டரல். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்த இடத்துல நான் student.dobjன்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ லெட் இட் பி டேட் ஆஃப் பர்த் dob அப்படின்றது நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். 1976 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி வித் த கீ dob அண்ட் வேல்யூ இஸ் 1976. அப்போ நான் இந்த dob-யை நான் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துட்டேன், தேவையில்லை. பிகாஸ் ஐ வுட் லைக் டு கால் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு யூஸ் பண்ணும். திஸ் டாட் dob அப்படின்றது விச் ரெஃபர்ஸ் டு திஸ், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இதுதான் ரெஃபர் பண்ணுவான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட், ரைட்? இதுவும் ஒர்க் ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ரைட் நவ் த வேல்யூ இஸ் 48. புரியுதுங்களா? Even you cannot use this instead of this you can directly call student. ஏன்னா because student.dob தான் access பண்ணுவீங்க.
வெளியில் போய் கன்சோல் எழுதுறப்ப கூட என்னன்னு சொல்லுவீங்க, ஸ்டூடெண்டா டிஓபி அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸ்டூடெண்டா டிஓபின்னு தான் கூப்பிடுவீங்க. அட் த சேம் டைம் சேம் மேனர் யூ கேன் கால் ஹியர் ஆல்சோ. இங்கேயும் நீங்கள் கால் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் டாட் அப்படின்னு இங்கேயும் கால் பண்ண முடியும். இந்த மெத்தட் ஷார்ட் ஹேண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. இங்கேயும் நீங்கள் கால் பண்ண முடியும். லுக், சேம் ரிசல்ட். இங்கேயும் கால் பண்ண முடியும். 46 ஒர்க் ஆகுதா? இங்கேயும் கால் பண்ண முடியும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவலன் டு ஸ்டூடெண்ட் அசைன் பண்ணிட்டீங்க. ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவலன் டு ஸ்டூடெண்ட் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க. இந்த செக்மெண்ட்டில் என்ன ஆகும் நமக்கு? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் 1 டாட் கால்குலேட் ஏஜ் அப்படின்னு கால் பண்ணுறீங்க. Look, the method will be called with the respect of the student 1 rather than the student. So I am not suggest to make use of the student. Instead of that, you just try to make use of this. புரியுதுங்களா? நீங்கள் this யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்ட். this யூஸ் பண்ணுறது தான் பர்ஃபெக்ட். நான் இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கால் பண்ணுறப்ப இது வந்து நல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ரிட்டர்ன் ஆகுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திஸ் யூஸ் பண்ணுறேன். இது ப்ராப்பராக வேணுன்றதுக்காக திஸ் யூஸ் பண்ணேன். நான் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஓவர் இருக்கலாம் இருந்தால் நீங்கள் வந்து அதை டைரெக்டாக இங்கே ரெஃபர் பண்ண முடியாது இல்லை. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம். ரைட், புரியுதுங்களா? சேஞ்ச் பண்ணிப்போம். நான் இப்போ ஸ்டூடெண்ட்டே நல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. கால் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஈக்குவலன்ட் நல் அப்படின்னு கொடுத்துட்டுனா முடிஞ்சு போச்சு. இங்கே வேறு ஏதாவது கேஸ்க்கு நான் டெலீட் பண்ணுறேன், நல் பண்ணிடுறேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னா இட்ஸ் டைப் ஒரு எரர் வரும். ஸ்டூடெண்ட் டாட் டிஓபின்னா எரர் வரும். இட் ஒன்ட் ரெக்கக்னைஸ்ட் இட். பாருங்கள் வந்துடுச்சா? ஸ்டூடெண்ட் டாட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்டை நான் இங்கே நல் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணுறேன், நல் பண்ணுறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஸோ தட் இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஓவர் ஹியர். அப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கொடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கொடுக்கறது பதில் ஸோ திஸ் இஸ் a keyword which is used to refer the current object. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சினாரியோ நான் என்ன பண்ணுறேன், எடுக்க மாட்டேன். டிஓபி அன்டிஃபைன்றானே, டிஓபி அன்டிஃபைன்றானே. இங்கேருந்து தானே எடுக்குது டிஓபி. ஸோ இட் மைட் நாட் ஒர்க். let it be student 1. Student 1 is also not applicable. Minus this dot DOB. எடுக்கலையே. யா கரெக்டாக இருக்கா? புரியுதுங்களா? நாங்கள் டாட் கூடாது. டாட் இங்கே மைனஸ் தானே. கரண்ட் இயர்லேருந்து டேட் ஆஃப் பர்த் தானே கழிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து திஸ்ன்றது இட்ஸ் நாட் பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? திஸ் பிஹேவ்ஸ் லைக் அ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இங்கே வந்து நாட் பவுண்டட். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ். நீங்கள் எழுதலாம், இது மாதிரியும் எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட் 1 டாட் கால்குலேட் ஏஜ் அப்படின்றத நம்ம இங்கே ரெஃபர் பண்ணிடுறோம். புரியுதா? மெத்தட் வித்தின் த ஆப்ஜெக்ட் லிட்டரல் எப்படின்றத பார்த்துருக்கோம்.